இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு மசாலா மோர் குழந்தைங்களுக்கு வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கடைகளில் போய் வாங்க தேவையில்லை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா மோர் செய்யறதுக்கு அரை குண்டா புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. நைட்டு பெற ஊற்றி காலையில் செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. சுவையாக இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க, கடைகளில் போய் வாங்காதீங்க. இப்போ இந்த தயிரோட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இஞ்சி செரிமானத்துக்காக, கொத்தமல்லி வாசனைக்காக, கருவேப்பிலையில் நல்லா இரும்பு சத்து இருக்குது, அதனால சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு டேஸ்ட்டுக்காக தான், வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வடிகட்டியை வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த மோரை எல்லாத்தையும் இதில் வடிச்சிருங்க. ஏன்னா நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுனால இதை வடித்து எடுத்திருக்கேன். பெரியவங்களுக்குனா அப்படியே கூட கொடுத்துருங்க. இஞ்சி பாருங்கள், என்னோடய மிக்ஸி ஜாரில் அரைப்படலை. உங்கள் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைக்கிற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கிளாஸ் டம்ளரில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு, பானை தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. ஐஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா தாகம் அடங்குற மாதிரி இருக்கும், பட் நம்மளோட தாகம் அடங்கவே அடங்காது. நல்லா செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு குடிங்க, இல்லைன்னா மண்பானையில் ஊற்றி வச்சு குடிங்க. இப்போ மோர் நல்லா சில்லுன்னு ரெடி ஆகிடுச்சு. இதனோட கொஞ்சமாக மாங்காய் துருவனது சேர்த்துருக்கேன், மேலே ஒரே ஒரு கொத்தமல்லி. இந்த மோர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் டெய்லி இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால நான் ஒரு டம்ளர் மோர் இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.